Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இலக்கியா, எப்படி மறுக்க? இந்த கம்பிக்குள்ள உன்னை பாக்குறதுக்கு எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அதை விடுங்க அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி கிடந்தா என்ன? நீயும் கௌதமும் நல்லா இருந்தா போதும்னு தான் நினைச்சேன். இப்ப அந்த நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. அத்தை, அழாதீங்க அத்தை. நான் அந்த அஞ்சலிய மன்னிக்காதன்னு அப்பவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, அவ என்ன மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான்னு. அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு அவளுக்கே நல்லா தெரியும். ஆனா இல்லாத குழந்தைய நீ அழிக்க நினைச்சதா கேஸ் கொடுத்து உன்னை கொண்டு வந்து இப்படி ஜெயில நிக்க வச்சிட்டாளே, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அத்தை, உண்மையை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அது வெளியில வரத்துக்குள்ள உனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க போல இருக்கு. இங்க பாரு இலக்கியா, நீயும் நானும் சேர்ந்து தானே அஞ்சலி கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணோம். இன்னும் சொல்ல போனா நான் தான் அஞ்சலிக்கு இளநீர்ல மருந்து கலந்து கொடுத்தேன். அப்போ நான் தானே இலக்கியா குற்றவாளி. ஆனா இப்ப நீ உள்ள இருக்க. இல்ல இலக்கியா, நீ வாழ வேண்டிய பொண்ணு. நீ ஜெயில இருக்க கூடாது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல முக்காடு போட்டுட்டு இருக்கிறது நான் தானே சொல்லி கோர்ட்ல போய் சரண்டர் ஆக்க போறேன். ஐயோ அத்தை, அப்படி ஏதாவது பண்ணி சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. இனிமே என் வாழ்க்கையில சிக்கல் வந்தா என்ன, வரலனா என்ன? நீங்க சின்னஞ்சிறுசுங்க, நீங்க நல்லா இருக்கணும். நீயும் கௌதமும் குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் இலக்கியா. எனக்கு அது போதும். இங்க பாரு, கோர்ட்ல நான் எதுவும் பண்ணல, இவங்க தான் மருந்த கலந்தாங்கன்னு சொல்லி என்ன கை காட்டிடு. ஐயோ, நான் 7 வருஷம் ஜெயிலுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இலக்கியா. ஐயோ அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என் குழந்தை கௌதம பெத்து போட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு வந்தவனா, அதுக்கான தண்டனையா இத நினைச்சு நான் ஏத்துக்கிறேன். அத்தை, நீங்க புரியாம பேசாதீங்க. நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதே கௌதம்க்கும் ஜானகி அத்தைக்கும் தெரியாது. இப்ப திடீர்னு வந்து நீங்க சரண்டர் ஆனா கௌதம்க்கு உங்க மேல சந்தேகம் வரும். ஜானகி அத்தை மகனை தேடி வந்துட்டான்னு டென்ஷன் ஆவாங்க. இப்போ இதெல்லாம் தேவையா? அதுக்காக நீ ஜெயிலுக்குள்ளே கிடப்பியா? கவலைப்படாதீங்க அத்தை, என்ன நிச்சயமா கௌதம் வெளியே கொண்டு வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கௌதமால உன்னை வெளியே கொண்டு வர முடியலனா அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் உசுர வச்சிட்டு இருக்கிறதே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத கண்ணால பாக்கிறதுக்கு தான். இப்படி நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறத பாக்கிறதுக்காக இல்ல. இலக்கியா, நான் சொல்றத கேளு இலக்கியா. இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காதம்மா. இது பிடிவாதம் இல்ல அத்தை, இது என் வைராகியம். இந்த உலகமே நான் வெளியே வர முடியாதுன்னு சொன்னாலும் என் கௌதம் என்ன நிரபராதுன்னு நிரூபிப்பாரு. இத நான் உறுதியா நம்புறேன். என் கௌதம் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவரே யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு.
கடவுளே, ஏற்கனவே கௌதமும் இலக்கியாவும் இந்த வீட்ல இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னைக்கு இலக்கியா கௌதம பிரிஞ்சு ஜெயிலே இருக்க போறான்னு நினைச்சா என்னால தாங்கவே முடியல கடவுளே. இலக்கியா எந்த தப்பும் பண்ணல, அது உனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துரு முருகா. இன்னைக்கு நான் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நான் அவ வெளியில வரணுங்கிறதுக்காக விரதம் இருக்க போறேன். கடவுளே, அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு. முருகா, அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு. என்ன இன்னைக்கு பக்தி பலமா இருக்கே அத்தை. நீங்க என்ன வேண்டுனாலும் வேண்டுங்க, ஆனா கௌதம் இலக்கியாவை பிரியறத உங்களால தடுக்கவே முடியாது. அத்தைய கொஞ்சம் சீண்டி பாப்போம். முருகா, நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். அத்தை, என்னத்த முகமே வாடி இருக்கு? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க, சாப்பாடு போடுறேன் வாங்க. வேண்டாம், இன்னைக்கு நான் விரதம். விரதமா? என்ன விரதம்? ஓ, என் குழந்தைங்க நல்லபடியா பிறக்கணும்னா? சூப்பர் அத்தை, சூப்பர். இது பாரு, உன் வயித்துல உருவான குழந்தைங்க அந்த ஆண்டவன் புண்ணியத்தால நல்லபடியா பிறக்கும், நல்லபடியா வெளியில வருவாங்க. ஆனா இந்த விரதம் எந்த தப்புமே செய்யாத இலக்கியாவை வெளியில கொண்டு வரதுக்காக தான். ஏன் அத்தை, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திய வராதா? இலக்கியம் கருவழிக்கு சதி பண்ணிருக்கா, அவளை விட்டுட்டு நான் சதி பண்ணதா சொல்றீங்க? நியாயமா நீங்க நல்ல மாமியாரா இருந்திருந்தா அந்த இலக்கிய பண்ண பாவத்துக்கு அவ ஜென்மத்துக்கும் வெளியே வரக்கூடாது, நீங்க விரதம் இருந்திருக்கணும். ஆனா நீங்க தான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்களே. அதான் பாதிக்கப்பட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணாம குற்றவாளிக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்க. அஞ்சலி, இலக்கியா எந்த தப்பும் பண்ணல, அவ குற்றவாளி இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். நிரபராதினா எதுக்கு அஞ்சலிக்கு மயக்க மருந்து கொடுத்தா? எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது? இலக்கியா சதி பண்ண வீடியோவை நீங்களும் பாத்தீங்கல்ல, அப்புறம் ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, இலக்கியாக்கு எதிரா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. போதாததுக்கு அஞ்சலி அம்மா வேற அடிஷனலா கேஸ் போட்டிருக்காங்க. சோ இலக்கியா வெளியே வரதுக்கு சான்ஸ் கிடையாது. வேண்டாம் பைரவி, அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். இலக்கியா இந்த வீட்டோட மருமக, கௌதமோட பொண்டாட்டி. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி துடிக்கிறீங்க? அத்தை, நாங்க துடிக்கலன்னா உங்க மருமக இந்நேரம் என் குழந்தைங்களை துடிக்க துடிக்க கொன்னு இருப்பா. அவ ஜெயில தான் கிடக்கணும். அஞ்சலி, அண்ணி ஒரு நிமிஷம். நாங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம். இலக்கியா வெளியே வரணும்னா கௌதம் ஒரு விஷயம் செய்யணும். நீங்க அவனை செய்ய வைப்பீங்களா? என்ன பண்ணணும்? என்ன செய்ய வைக்கணும் சொல்லு. கௌதம் இலக்கியாவை விட்டு பிரியணும். இந்த டீலுக்கு ஓகேனா உடனே கேஸ நாங்க வாபஸ் வாங்குறோம். என்ன பேசுற நீ? என் புள்ள கட்டின தாலிய புடுங்க சொல்றியா? ஒரு பொம்பளை பேசுற பேச்சா இது? என்ன அண்ணி, அவதான் இந்த குடும்பத்திலே இல்லையே. இங்க பாருங்க, இலக்கியா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மத்தபடி நீங்க என்னதான் விரதம் இருந்தாலும் உங்க உடம்பு தான் இழைச்சு போகும். ஜெயில் கதவெல்லாம் திறக்காது. நீ சொல்றது
என்கிட்ட சொன்னதை விடு, இத கௌதம் கிட்ட சொல்லிடாத. அவன் உன்னை வெட்டியே போட்டுடுவான். அத்தை, என்னத்த இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? கௌதம் கிட்டத்தட்ட எங்க முடிவை ஏத்துக்கிற ஸ்டேஜுக்கே வந்தாச்சு. ஆமா நீ உங்ககிட்ட சொன்ன டிமாண்ட நான் கௌதம் கிட்டயும் சொல்லியிருக்கேன். அவன் அது விஷயமா தான் பேச வரதா சொல்லியிருக்கான். நீங்களும் கௌதம் கிட்ட பைரவி சொல்றதுதான் சரி, இலக்கியாவை விட்டு விலகிடுன்னு போன் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் இலக்கியா வெளியே வருவா. புரியுதா? ஒண்ணு, காலம் பூரா இலக்கியா ஜெயில கிடக்கணும். அவளுக்காக நீ வெளியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கணும். 2, இலக்கியா சுதந்திரமா வெளியில வரலாம். ஆனா நீ அவளை விட்டு பிரியணும். இதுல எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. வா ஜானு. என்ன திடீர்னு வந்திருக்க? ஆச்சரியமா பாக்குறியா இல்ல தொந்தரவா பாக்குறியா? என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏன் தொந்தரவா பார்க்க போறேன்? பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்ற, பாசத்துல உருகுற இந்த தாய் உனக்கு என்ன விதிவிலக்கா? ஜானு சரி, இப்ப எங்க கிளம்புற? சொல்லு. அந்த பைரவிய பார்த்து நான் இலக்கியாவை பிரியறதுக்கு ரெடின்னு சொல்ல போறியா? சொல்லுப்பா. கௌதம், அந்த அஞ்சலியும் பைரவியும் உன்னையும் இலக்கியாவையும் பிரிக்கணும்னு சதி பண்றாங்கப்பா. அது உனக்கு புரியலையா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? கௌதம், அஞ்சலி கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இலக்கியா ஆசைப்பட்டா. ஆனா அத சாக்கா வச்சுக்கிட்டு இலக்கியாவை அவங்க 2 பேரும் ஜெயில தூக்கி போட்டாங்க. அந்த சதி உனக்கு புரியலையா? இது பாரு, அத வச்சு இப்போ உன்னை பிளாக்மெயில் பண்றாங்க. அவங்க சதியில நீ விழுந்துராத. அப்போ காலம் முழுக்க இலக்கியாவை ஜெயில கிடக்க சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. அதுக்காக நீ இலக்கியாவை விட்டு பிரிய போறியா? இது பாரு கௌதம், இலக்கியா ஜெயில இருக்கா. இப்ப அவ தற்காலிகமா தான் வேதனை அனுபவிக்கிறா. ஆனா நீ அவளை பிரிஞ்சிட்டேன்னா வாழ்நாள் முழுக்க அவ தீராத வேதனை அனுபவிப்பா. ஏன்பா, நீ அவளை பிரியறேன்னு சொல்றியே, பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல அவளால தான் சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லு. இப்ப என்ன, இலக்கியா மேல கேஸ் போட்டிருக்காங்க, அவ்வளவுதானே? உண்மையை வர வச்சு அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வர்றதுக்கு வழிய பாரு. அந்த அஞ்சலி ஏற்பாடு பண்ணிருக்காளே ஆறுமுகம், அந்த இளநீ கடைக்காரன், அவனை கண்டுபிடி, அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்து. இலக்கியா எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தானாவே அவங்க வெளியில விட்டுடுவாங்க. இது பாரு, நீ இதெல்லாம் பண்றதுக்கு பாரு. அவசரப்பட்டு நீ எந்த முடிவையும் எடுத்துறாத கௌதம், ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.